ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னென்னா ரூமில் ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு தோணிச்சு. அதனால் எல்லாருமா சேர்ந்து எக் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஸோ எக் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போய் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி செய்ய ஸ்டார்ட் பண்ணால் போதும். இதெல்லாம் தான் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணியாச்சு. முட்டை இந்த கேப்பில் வந்துட்டு அவிய போட்டாச்சு. கேப்பில் வீடியோ அட்ராசிட்டிஸ் வேறு. ஸோ நம்ம அதுக்குள்ளே குக்கரில் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி குக்கர் எடுத்து ஃபைனலி அடுப்பில் வச்சாச்சு. பிரியாணி தாளிப்புலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். நெக்ஸ்ட் ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் போட்டு கிண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு கிண்ட வேண்டியது தான். 30% முடிஞ்சு கைஸ். நல்லா போட்டு வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு போட வேண்டிய பவுடர்ஸ்லாம் பிரியாணி பவுடர், எக் மசாலா பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், தென் சால்ட் அண்ட் ஃபைனலி அரிசி போட்டாச்சு கைஸ். குக்கரை நீ க்ளோஸ் பண்ணி எடுத்தா எக் பிரியாணி ரெடி. க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நீ விசில் வந்தால் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கேப்பில் முட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ முட்டை ரெடி பண்ணிடலான்னு சொல்லி அதோட இதெல்லாம் உடச்சி எடுத்து வச்சாச்சு. விசில் வந்துருச்சு. சாரி கைஸ், குக்கர் ஓப்பன் பண்ணுறத வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக பிளேட்டுக்கே வந்துட்டோம். எக்கை வந்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணோம். எக்கும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பார்க்கலாம். பாய் கைஸ்.